வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரன்னே ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு சுவிட்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் சுவிட்சு ஹை ஸ்பீட் பண்ணுறது ரன் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6 ஸ்க்ரூ இருக்கும் அன்பு சகோதரர்களே. இப்போ இந்த 6 ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எடுக்கணுங்க. அடிப்பாகத்தை வந்து நம்ம எடுக்கணும். நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடி பவர் கேபிள் கழட்டி ஆஃபில் இருக்கா இல்லையா என்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் சகோதரர்களே. இல்லைன்னா நம்ம வந்து கரண்ட்டு பொறுத்தவரையிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லோடு சுவிட்ச், இதுதான் ஓவர்லோடு சுவிட்ச், பிரேக்கர் சுவிட்சும்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா இப்போ இதை டைரெக்டாக கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மிக்ஸி ஓடுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது சுவிட்சு தான் ப்ராப்ளம்னா நமக்கு வந்து மிக்ஸி ஓடுங்க. இப்போ வந்து இந்த சுவிட்சு தான் ப்ராப்ளம் இதை பொறுத்தவரையிலும். ஆனால் கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. லைட்டாக கரண்ட்டு போட்டாலும் நமக்கு வந்து கரண்ட் இதாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு தான் ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த டைரெக்டாக இப்போ இதில் இருக்கிற டஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டு ஜாஸ்திங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமை கழட்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணணுங்க. சர்வீஸ்னால் இதை தொடச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ இது வருது பாருங்கள், எவ்வளோ டெஸ்ட்டு உடஞ்சி சின்ன சின்ன பாகங்கள் எல்லாம் நிறையா இருக்க நேயர்களே. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் நாம் தான் வந்து பாதுகாத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம புது சுவிட்சு தான் மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து புது சுவிட்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதான் பிரேக்கர் சுவிட்சு. இது வந்து கண்டினியூட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம பட்டன் வந்து சுவிட்சு வந்து அதில் செட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு க்ளீனாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நெட்டு மாரி வரும். அந்த நெட்டு வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய இப்போ வந்து நெட்டு போட்டு இந்த பின்னை போட்டு சும்மா ஸ்க்ரூ போடாமல் இப்போ ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம வந்து ஸ்க்ரூ போடலாம். ஏன்னா ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இது வந்து நான் நம்பிக்கையோடு இருக்கணும். நான் வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ மீதம் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கலாங்க. ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து ப்ராப்பராக வந்து நான் போட்டுக்கிட்டேன். எல்லாமே நல்லா இருக்குங்க.